என்னங்கடா அது ஆளாளுக்கு பச்சை சேவமா தள்ளிக்கின்னு போறானுங்க. எனக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்குதே. அண்ணே ஏய், ராத்திரில பிச்சை போடுற பழக்கம் இல்லடா. ஐயோ நான் பிச்சை இல்லண்ணே, பின்ன எச்சியா? குஜிலண்ணே. ஓ, உஜ்ஜிலி ஆளா நீ? ஆமாண்ணே. யாரு? சீதா, ராதா, கௌரி, மானம். அது சரி, டவுனா நாட்டுக்கட்டையா? ரெண்டுமே கலந்துருக்கு. டேய், டவுனு போர் அடிச்சு போச்சு. நல்ல 17 வயசுல இளசா ஒரு நாட்டுக்கட்டையா பார்த்து தள்ளி விட. வாங்க. இந்த ஏரியா ஒரு மாதிரி கொஞ்சம் ஏமாந்தா இடுப்புல இருக்கிற அருணாக்கரை அறுத்துருவாங்க. ஏய், இந்த அண்ணா கயிறு தம்பி கயிறு அவுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. பெல்ட் அவுத்த 10 பேர் அடிப்பேன். தெரியுமா? எங்கடா குஜிலி? இருங்க வரோம். ஏய், என்ன விசில் அடிக்கிற? குஜிலி எல்லாம் குதிரை மேலே வர்றாங்க. எப்படி வராங்கன்னு பாருங்களேன். வர சொல். ஏய், நான் என்ன குஜிலியை கேட்டா இவனுக்கு வந்து நிக்கிறானுங்க. இவங்கதான் சீதாராம, ராதாகிருஷ்ணன், மனோகர், கௌரி சங்கர். அப்போ அது இல்லையா? இது சும்மா தமாசு கேட்டம்பா. ஏய், ஐயா கையில பல பலன்னு மின்னுது, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, நான் போட்டுமா? இந்த சட்டை நல்லா இருக்கே. இப்ப போதுமா? என் வாழ்க்கையில முக்கா பெண்ட் போட்டு தான் பழக்கம், முழு பெண்ட் பார்த்ததே இல்ல. என் கடையில தொங்குத போய் பார்க்க வேண்டியதானே? அது காசு கொடுத்துல வாங்கணும், இத கொடுங்க. இதுக்கு மேல வேற எதுவும் ஆசைப்பட்டாதரா? இல்லண்ணே. என்ன நொல்லண்ணா? இந்த ஜட்டி. ஐயோ ஐயோ. ஏய், இங்க வா. சிரிச்சியா? ஐயோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வச்சுட்டானே. டேய் எச்சிக்கல, எங்காவது ஒண்ணு பார்த்தா வெட்டுறதாண்டா என் லட்சியம். சார், என்ன கொஞ்சம் மறுபக்கத்தை காட்டுறீங்களா? ஐயோ, மறுபக்கத்தை காட்ட சொல்றானே, நான் எப்படி காட்டுவேன்? இந்த சார் 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 இல்லங்க, இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது. இங்க வண்டி நிறுத்தாம உன் தலைமையில நிறுத்துவாங்க? என் விதியை பாத்தியா? வாட்ச்மேனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பீட்டர், அந்த பொண்ணு சொன்னான்னு என்னமோ குதிச்சிய நல்லா பாத்துக்க. ஏன் நாளைக்கு ஜெர்மன் போறா? அவர் வாட்ச்மேன் இல்ல, பின்ன தர்பூசணி விக்கிறவரா? கமிஷனர் பாதுகாப்புக்காக விட்டுட்டு போன போலீஸ். எது இதுவா? இது போலீஸா? ஏப்பா, செத்த காலேஜ்ல எல்லாம் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்கன்னு சொல்லவே இல்லையாப்பா? போலீஸா? ஆமாவா? யோ, நீ ரொம்ப தில்லு புடிச்சவயா. அவங்க அனுப்புறாங்கன்னு ராத்திரி நீ தனியா வந்து நிக்கிற பாரு. இவரை பார்த்து படையெல்லாம் பயந்து ஓடிடுவாங்களா? யோ, பார்த்து நில்லு. காத்து பலமாடிச்சா உன்னை காக்கி நாடாவில் தான் வந்து பிடிக்கணும். வீல் உனக்கு செத்து போயிடாது, என் பழி நம்ம மேல வந்துடும். இதுக்கு ஒரு கேஸ். அப்புறம் யாரு? யாருங்க? ஹலோ. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்க. நம்ம சும்மா அப்படியே ஜாலியா ராத்திரி பூரா ஜோரா பாரா. காவலா? யா, நில்லுங்க, நல்லா நில்லுங்க. ராத்திரி பூரா பணியில நினைங்க. அப்பதான் எது எழுதணும் எது எழுதக்கூடாது நல்ல அறிவு வரும். எங்களுக்கு அறிவு இல்ல, இவங்க தான் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 2 ஸ்பூன் கொடுத்துட்டு போங்களா. ராத்திரி நேரத்தில் நமக்கு தேவையா? வாப்பா. பீட்டர், அந்த போலீஸ்காரன் வீட்டையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. எடுத்துட்டோம்பா. மறுபக்கத்துல இப்ப நீ எடுத்த போட்டோவை இங்க போட்டுரு. ஒரு AK-47 துப்பாக்கிய இங்க வரைஞ்சிரு. இப்ப நான் சொல்ல போற மேட்டரை இதுக்கு நடுவுல பிரிண்ட் பண்ணிரு. நான் சொன்ன உடனே நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து ஒரு பலத்த காவல இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு. ரூபாய்க்கு 3 AK-47 பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற அந்த காலத்துல இப்படி ஒரு தொத்தல் போலீஸ்காரனை இந்த பொண்ணுகளுக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. இந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பை நம்ம ஊர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏத்துக்கணும். இந்தப்பா, இதை பிரிண்ட் பண்ணிடு. அப்ப நான் போலாமா? சரிப்பா. குட் நைட்பா. ஓகேப்பா. 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 ஒரு கெல்ப் அடிக்கிறியா? வேணாம்பா, நான் அடிச்சுக்கிறேன்பா. சரிப்பா. சார், ஒரு சிகரெட். ஆமா, அது என்னென்ன கையில? சிகரெட் சார். அதை விட பெருசா இந்த கையில இருக்கு. அது கிண்டல் பண்ணாங்க சார். லட்டி சார். ஓ, லட்டியா? என்ன, ஒரு ஜீப்ல 4 பேர் AK-47 துப்பாக்கியோட வந்து இறங்குனாங்கன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். லட்டி கீழே போட்டு அம்பேல்ல கை தூக்கிடுவேன். அதை தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க பிடிங்க சிகரெட். அது சரி சார், என் பேர்ல நம்பிக்கை இல்லாம எக்ஸ்ட்ரா காவலுக்கா வந்து நிக்கிறீங்களே, நீங்க சொன்ன அதே 4 பேருங்க அதே ஜீப்ல அதே AK-47 வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் தான். நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுல.
நம்ம ரெண்டே பேர் இருந்தா தானே பிரச்சனை. சப்போஸ் ஒரு கும்பலே இருந்தா கும்பலுக்கு எங்க போறது? சேர்த்துருவா. அந்த லட்டி கொடுங்க. அப்பனே, இன்னைக்கு தான் நான் முதல்ல கடை திறந்திருக்கேன். இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி தொழில் அழுத்து போச்சு. இன்னைக்காவது உயிரோட கொழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா. யாருப்பா கடையில? அர்ஜென்ட்டா வெளியே போகணும், வந்து சேவ் பண்ணு. வாங்க, என் தொழிலுக்கு முத ஆளு நீங்க தான். என்னது, நான் தான் முத ஆளா? என் மூஞ்சில தொழிலை கத்துக்க போறியா? என்ன ஆள விடுற சாமி. அவசரப்படாதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப சர்வீஸ். முதல்ல கடை திறந்தேன்ல, அதை சொன்னேன். சொல்றத தெளிவா சொல்லுங்கய்யா. நீ எல்லாம் எப்படித்தான் சேவிங் பண்ண போறியோ? சரி, நான் எங்க உட்காரன்னு சொல்லு. உட்கார்றதா? எதிர்த்தாப்புல ஒரு பெஞ்சு கிடக்கு, அதுல போய் படுங்க. என்னது படுக்கவா? நீ மூஞ்சில சேவிங் பண்ண போற? படுக்க சொல்றானே, எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா. இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க. தொழில் ரகசியமா? நீ என்ன ஆடு புலி ஆட்டாட போறியா? சரி, கண்ணை மூடிக்கங்க. ஏன் கண்ணாமூச்சி விளையாட போறியா? இல்ல, அப்பதான் எனக்கு மூடு வரும். நல்ல வேலை, சில்க் சுமிதா வந்து ஆடினா தான் மூடு வரும்னு சொல்ல முட்டியே. அண்ணே, இந்த மாலையை போட்டுக்குங்க அண்ணே. ஓஹோ, முதல் கஸ்டமர்ங்கிறதுனால மாலையா? மரியாதையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கஸ்டமர் நீங்க நீரோடி வாழணும். ஏய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டெல்லாம் வாழ்த்தாத. மடமடான்னு சோப்பை போட்டு சேவ் பண்ணு. சோப்பா? எனக்கு போட்டு பழக்கமே இல்லையே. என்னது, சோப் போடாமலே சேவ் பண்ண போறியா? ஏய், மூஞ்சில வெட்டுக்கிட்டு விழுந்தது மகனை பிளேடாலேயே உடம்பு பூரா கீறி வச்சிருவேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் சேவிங் பண்ண போது யாருமே வாய் திறந்து பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க. ஏன் எல்லார் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிடுவியா? இல்லண்ணே, இது வரைக்கும் நான் செத்த படத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன். என்னது, செத்த படத்துக்கா? டேய், நீயாடா? டேய், என்னண்ணே, என்ன முன்னப்பட தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? ஐயோ, படுவா. அன்னைக்கு பேண்ட் சட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்க விட்ட, இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளைய க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டியா? வேடா கத்தியா? ஐயோ, இருங்க, அது நான் இல்லண்ணே. என் தம்பி பொன்முடி பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பான். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவன் செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் அடி வாங்குறேன். பிளாக் கேட். உண்மையாவா? ஆமா. உன் தம்பி பேரு பொன்முடி. உன் பேரு வணங்காமுடி. ஓ, தம்பி பேரு பொன்முடி, அண்ணன் பேரு வணங்காமுடி. படுவாங்களா? ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு செருப்படி விடும். ஜாக்கிரதை. சரிங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. அவங்கிட்ட சொல்லி வை. சரிங்க. நான் ஒரு மார்க்கமானவன், வெட்டி போடுவேன், வெட்டி. சரிங்க. பெரியவரே, பயா. என்னையா உள்ள போகும்போது எல்லாரும் போர்வி போத்திட்டு போறீங்க, வெளியில வரும்போது அதை விசிறி அடிச்சிட்டு வீராவேசமா வர்றீங்க. அப்படி உள்ளக்கு வெளியக்கு நடுவுல அப்படி என்னையா டிங்கிரி டப்பா? உள்ள போகும்போது வெக்கமா இருக்கும், உள்ள போய் ஒரு கிளாஸ் விட்டா வீரம் தானே. அப்படி என்ன சாராயம்? சாராயமா? அதான் தூக்கிட்டாங்களே ஐயா. நம்ம ஏரியால நிறைய இருக்கு. நாட்டு சரக்கா? அப்ப நானும் ஒரு கிளாஸ் உள்ள விட்டு பாக்கட்டுமா? விட்டு பாரு. ஆமா, எனக்கு ஒரு போர்வை வேணுமே. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ₹1 கொடுத்தா வாடகைக்கு போர்வை கொடுப்பான். இந்த தொழில் பண்றதுக்கு எவ்வளவு வெக்கப்பட வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு ஜம்கால் கொடுப்பா. இந்தாப்பா. ஏம்பா, ₹10 இவ்வளவு பெரிய ஜம்காலத்தை கொடுக்குறியே, அப்படியே போயிட்டானுங்கன்னா? அட நீங்க வேற, வந்திருக்கிறது சாராய கடை. போகும்போது பெட்டிட்டோட வேட்டி சட்டெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. வேட்டி சட்டையா? ஏன்பா, அது பாவம் இல்லையா? அட பாவம் பண்ணி பார்க்காதீங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏய், துணியை தூக்கு. அட நீயாடா? இருப்பா, ஏன் அடிக்கிற? அன்னைக்கு பேண்ட்ரி சட்டை உருவிட்டு ரோட்ல நிர்வாணம் விட்ட, இத தொழிலாக்கிட்டே. நான் இல்லங்க, என் தம்பிங்க. ஓஹோ, உனக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் பேரு பொன்முடி, சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். அவன் செய்யற தப்பெல்லாம் உன் பேர்ல வந்து விடுது இல்ல? அப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அந்த பார்பர் சாப்பிட மசர் வெட்டானே அந்த வணங்காமுடி சொன்னான்டா. ஆமாங்க, அந்த பொன்முடி பையலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. ஓஹோ, இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாபம் குடும்பம், அது போயிடுது. சாராய் கடைக்கு முன்னால ₹1 ஜமுக்கால வாடகை கூடுற நாய் உனக்கு என்ன பிரஸ்டேஜ்? சரி, போயிட்டு வாங்க. டேய், நான் உள்ள போய் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வருவேன். அந்த பொன்முடி எங்க இருக்கானோ அவங்கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க. இல்ல வெட்டி போடுவேன். சரிங்க. என்ன போறீங்க? இந்தாங்க. போட்டு விடுறா. இந்தாங்க. போடுறா. போயிட்டு வாங்க. அள்ளி உட்கார. என்னது நாத்தம் தாங்க முடியலையாப்பா? இந்தாங்க, அடிங்க. டேய், ஒன்னு அங்கதானே இருக்கு சொன்ன, இங்க இருக்கட வந்த? நான் இங்க தானே இருக்கேன். அப்ப அங்க இருக்கிறவன்? அவன் நெடுமுடி. உன் பேரு? யானமுடி. ஊரு? கொடுமுடி. ஏய், எல்லா முடிகளுக்கும் ஒரு நாளைக்கு செருப்படி இருக்கு. நீ இங்கே இரு, அவனையும் கூட்டி வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்க்கணும். இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு, கூடாத. வெட்டிடுறேன். ஏய், இப்ப என்னங்க? ஏய், வாடா. தொழில் கெடுதுங்க. பெரிய கப்பல் தொழில் பண்றாரு, அழுக்கு ஜம்காலம் விக்கிற நாய். வாடா.
டேய் யார முடி வாடா வெளிய வாடா வெளிய டேய் ஆ, இங்கே இரு சரி நான் போயிட்டு வரேன் ஆ. இங்கே இருக்கணும் ஆ, யாரு இந்த ஆளு டேய் யார முடி ஆ, உன்னை நான் நிக்கத்தானே சொன்னேன் ஆ. ஏன் உட்கார்ந்த பிசினஸுங்க என்னங்கடா ஆளுக்கு பிசினஸ்ங்கறீங்க தொழிலுங்கறீங்க பெரிய குராஸ் கணக்குல பண்ற மாதிரி எச்சிக்கிற வியாபாரத்துக்கு என்ன பேரு எழுந்துடா பாடுவா இங்கேயே நிக்கணும் ஆ. இனிமே உட்கார இடத்துல வெட்டி போடுவேன் ஜாக்கிரதை எடு. இந்தாயா. ஏய், ஆ, ஏய், அங்கடா. இந்தாங்க. போங்கடா. அட, ஏய், எங்க போன உன் அங்கதான் நிக்க சொன்னேன் அட தொழில் இருக்குங்க தொழில். ஏய், இல்லையா? வாடா. ஏய். வாடா. ஓ. ஆ, ஆ. நாங்கடா ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஏமாத்துறீங்களா நீங்க இங்கேயே இரு ஆ, ஏய் யார முடி இவனை காணோம் ஏய் நெடுமுடி நாங்கடா